வெல்கம் வியூவர்ஸ். அது ஜனவரி 2, 1935 மதியம் 1:30 மணி. ரோலன் டீவோன் அப்படின்னு தன்னுடைய பெயரை சொல்லிட்டு அமெரிக்காவில் இருக்க கேன்சஸ் அப்படிங்கிற சிட்டியில் ஹோட்டல் பிரசிடென்ட் அப்படிங்கிற ஒரு ஹோட்டலில் ரூம் நம்பர் 1046ல் செக்இன் பண்ணுறாரு ஒரு நபர். அங்கிருந்த ஒரு விட்னஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் பார்க்கறதுக்கு 25 வயதிலிருந்து 35 வயதுக்குள்ளே இருப்பார் அப்படின்னும், ப்ரௌன் கலர் ஹேர் மற்றும் அவருடைய காதுக்கு மேலே தலையில் ஒரு தழும்பு இருந்துச்சு அப்படின்னும், பார்க்கறதுக்கு கோட் எல்லாமே போட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அங்கிருந்த ஒரு பெல் பாய் தான் ரோலனை ரூம் நம்பர் 1046க்கு கூட்டிட்டு போறாரு. அப்போ அந்த பெல் பாய் ஒரு விஷயத்தை நோட் பண்றாரு. அது என்ன அப்படின்னா, ரோலன் வெறும் சீப்பு மற்றும் ஒரு டூத் பேஸ்ட், ஒரு பிரஷ், இது மட்டும் தான் கொண்டு வந்திருக்காரு. வேற எந்த ஒரு லக்கேஜுமே இல்லை. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ரூமை கிளீன் பண்றதுக்காக மேரி அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு மெய்ட் அங்க போயிருக்காங்க. அப்போ ரோலன் ஓகே உள்ள வந்து கிளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ரூம்ல இருந்த ஜன்னல் எல்லாமே கொஞ்சம் கூட வெளிச்சம் வராத மாதிரி மூடி இருந்துச்சு அப்படின்னும், மேலும் அந்த ரூம்ல இருந்த லைட் எல்லாமே ஆஃப் பண்ணப்பட்டிருந்துச்சு அப்படின்னும், ஒரே ஒரு டிம்மான லைட் மட்டும்தான் எரிஞ்சிட்டு இருந்துச்சு அப்படின்னும், அந்த இருட்டில் ரோலன் அங்கிருந்த பெட்ல ஓரமா சாஞ்சு உட்காந்துட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த மெய்ட் ரூமை கிளீன் பண்ணி முடிச்சுட்டு வெளியே போகும்போது ரோலன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கதவை சாத்த வேணாம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்னுடைய ஃப்ரெண்ட் இங்கே வருவான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இதுக்கப்புறமா நடந்தது தான் அமெரிக்காவுடைய வரலாற்றிலேயே தீர்க்க முடியாத வழக்குகளில் மிக முக்கியமான வழக்கா இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறதுக்கு காரணமான ஒரு சம்பவம். கிட்டத்தட்ட பர்ஃபெக்டான ஒரு கிரைம் நாவல் இல்லைனா பர்ஃபெக்டான ஒரு கிரைம் மூவி மாதிரி இருக்கும். எத்தனையோ பேர் இந்த கேஸை சால்வ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்குமே யாராலையுமே சால்வ் பண்ண முடியலை. அப்படி அந்த ரூம் நம்பர் 1046ல் இதுக்கப்புறமா என்னதான் நடந்துச்சு, இதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டாப் 5 தமிழ். நான் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களுடைய லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ பின்னாட்களில் அந்த மெய்டு போலீஸ்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரோலன் ஏதோ பயந்த மாதிரி இல்லை அப்படின்னா இதை பற்றியோ கவலைப்பட்டுட்டு இருந்த மாதிரி இருந்தார் அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் எப்பவுமே டார்க் ரூம்குள்ளே இருக்க விருப்பப்பட்ட மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா மாலை 4 மணி அளவில் மறுபடியும் அந்த மெய்டு அவருடைய ரூம்க்கு ஃப்ரெஷ் டவல்ஸ் கொடுக்கறதுக்காக போகிறாங்க. ஆனால் அப்போது ரூம் கதவு கூட லாக் பண்ணாமல் ட்ரெஸ் சேஞ்சும் பண்ணாமல் ஃபுல் ட்ரெஸ்ஸோட உட்காந்துட்டு இருந்திருக்காரு ரோலன். மேலும் அங்கிருந்த டேபிளில் ஒரு பேப்பரில் யாரோ ஒரு நோட் மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. அதில் என்ன இருந்துச்சு அப்படின்னா, டான் ஐ வில் பி பேக் இன் 15 minutes வெயிட் அப்படின்னு எழுதி இருந்துச்சு. அடுத்த நாள் ஜனவரி 3 காலையில் 10:30 மணி அளவில் மறுபடியும் ரூமை கிளீன் பண்ணுறதுக்காக போகிறாங்க அந்த மெய்ட். அப்போ கதவு வெளிப்பக்கமாக லாக் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, ரோலன் தான் ரூமை லாக் பண்ணிட்டு வெளியே எங்கேயோ போயிருக்காரு போல அப்படின்னு நினச்சிட்டு ரூமை திறந்து உள்ளே போகிறாங்க அந்த மெய்ட். ஆனால் அங்கே ரோலன் முன்னாடி சொன்ன மாதிரியே லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணப்பட்ட நிலையில் இருட்டில் அதே மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்திருக்காரு. நீ இருந்தா என்ன பண்ணிருப்ப? ஃபர்ஸ்ட் நான் அந்த ரூம்குள்ள போயிருக்கவே மாட்டேன், குடுகுடுன்னு ஓடி வந்திருப்பேன். இப்போ உனக்கு இன்னொரு கொஸ்டின் வந்திருக்கணுமே. ஆமா, அப்போ வெளியே இருந்து யார் கதவு லாக் பண்ணிட்டு போயிருப்பாங்க? கரெக்ட். அப்போ ரோலன் கூட வேற யாரும் இருந்திருக்காங்க. மேபி அது டானா கூட இருக்கலாம். அதே மாதிரி அந்த சமயத்தில் மெய்டான மேரி ரூம்குள்ளே இருக்கும் பொழுதே ரோலனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதில் ரோலன் யார்கிட்டயோ நோ டான் ஐ டோன்ட் வாண்ட் டு ஈட், ஐ எம் நாட் ஹங்க்ரி, நோ ஐ எம் நாட் ஹங்க்ரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. மறுபடியும் அதே நாள் மாலை 4 மணிக்கு ஃப்ரெஷ் டவல்ஸை கொடுக்கறதுக்காக அந்த ரூமுக்கு போயிருக்காங்க. அப்போது அந்த ரூம்குள்ளே 2 ஆண்கள் பேசிகிட்டு இருக்கிற சத்தம் வந்திருக்கு. இவங்க கதவை தட்டுறாங்க. அப்போ ஒரு ரஃப்பான மேல் வாய்ஸில் ஹூ இஸ் இட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு இவங்க நியூ டவல்ஸ் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு அந்த அன்னோன் வாய்ஸ் இல்லை எங்களுக்கு டவல் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி அந்த ரூமில் வேறு டவல் யூஸ் பண்ணுறதுக்கு இல்லாத நிலைமையிலையுமே இப்படி சொல்லியிருக்காங்க. மேலும் அன்னைக்கு நைட்டு பக்கத்து ரூமில் தங்கியிருந்த ஒரு பொண்ணு இந்த 1046 ரூம்லேருந்து ஃபீமேல் மற்றும் மேல் வாய்ஸில் ஏதோ சண்டை போடுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா நடந்த விஷயங்கள் தான் ரொம்பவே வினோதமாகவும் பயங்கரமான ஒன்றாகவே இருந்துச்சு. அடுத்த நாள் காலை ஜனவரி 4 காலையில் 7 மணி அளவில் அந்த ஹோட்டலுடைய ஃபோன் ஆப்ரேட்டர்
ரூம் நம்பர் 1046 உடைய ஃபோன் ரிசீவர் ரொம்ப நேரமாக யூஸ் பண்ணாமையும் ஃபோனில் கரெக்டாக வைக்கப்படாமல் இருக்கிறதையும் நோட் பண்ணுறாரு. அந்த பெல் பாய் 1046 ரூமுக்கு போகிறாரு. அங்கே போய் பார்க்கும் பொழுது ரூமுடைய கதவுல டு நாட் டிஸ்டர்ப் அப்படிங்கிற ஒரு சைன் இருந்திருக்கு. அதனால் அந்த பெல் பாய் கதவை சில முறை தட்டி பார்க்குறாரு. அப்போது ரூம்குள்ளேருந்து ரொம்பவே லோவான வாய்ஸில் கம் இன், டர்ன் ஆன் த லைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய ஃபோன் ரிசீவரை கரெக்டாக ஃபோனில் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை ரோலன் குடிச்சிருப்பாரு அப்படின்னு அசியூம் பண்ணிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. 8:30 மணி அளவில் மறுபடியும் ஃபோனுடைய ரிசீவர் அப்படியே தான் இருந்திருக்கு. ஸோ அப்போ இன்னொரு பெல் பாய் 1046 ரூமுக்கு போகிறாங்க. இப்போது அந்த பெல் பாய் தன்கிட்ட இருந்த பாஸ் கீயை வச்சு உள்ளே போகிறாரு. அப்போது ரூமுக்கு உள்ளே போகும் பொழுது ரூம் ஃபுல்லாகவே இருட்டாக தான் இருந்திருக்கு. ஹாலில் இருந்து வந்த வெளிச்சத்தை மட்டும் வச்சு உள்ளே பார்க்குறாரு. அப்போது ரோலன் ட்ரெஸ் எதுவுமே போடாமல் பெட்டில் படுத்துட்டு இருக்கிறத பார்த்து போதையில் படுத்துட்டு இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. மேலும் அவரை சுற்றி பெட் முழுவதுமே ஏதோ டார்க்காக இருந்திருக்கு. பக்கத்தில் ஃபோன் ஸ்டாண்ட் கீழே விழுந்திருக்கு. ஸோ அதிலிருந்து ரிசீவரை எடுத்து மறுபடியும் ஃபோனை கரெக்டாக வச்சுட்டு அந்த பெல் பாய் அங்கிருந்து போயிடுறாரு. அப்போ அந்த பெல் பாய் அதெல்லாம் பார்த்து சந்தேகமே படலையா? முட்டாளாம. ஆமாம், ஏன்னா பெட் எல்லாமே டார்க்காக இருந்திருக்கு. அப்போ கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு செக் பண்ணி பார்த்துருக்கலாம் அவருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறமா 10:45 மணி அளவில் மறுபடியும் ஃபோன் ரிசீவர் கரெக்டாக இல்லை அப்படின்னு முதல்ல போன அதே பெல் பாயை அனுப்புகிறாங்க. அப்போது அந்த பெல் பாய் 1046 ரூம்குள்ளே போகிறாரு. அப்போ தான் அங்கே ஒரு பயங்கரமான காட்சியையும் பார்க்குறாரு. அந்த பெல் பாய் போலீஸ்கிட்ட சொன்ன வாக்குமூலம் இதுதான். நான் ரூம்குள்ளே என்டர் ஆகும்போது அந்த ரோலன் கதவுலிருந்து ஒரு 2 அடி தள்ளி மண்டியிட்டு அவருடைய தலையில் கை வச்ச மாதிரி கீழே கிடந்தார். அப்போது அவருடைய தலையில் பிளட் இருந்ததை நான் பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறமா நான் லைட்டை ஆன் பண்ணேன். அப்போது ரூம் முழுவதுமே ரத்தமாக இருந்துச்சு. அங்கிருந்த வால்ஸ், பெட்டில், பாத்ரூம்லன்னு எங்கே பார்த்தாலுமே ஒரே ரத்தமாக இருந்துச்சு. இதை பார்த்த உடனே நான் ரொம்பவே பயந்துட்டேன். ஸோ நான் உடனடியாக கீழே ஓடி போயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாருமே வந்து பார்க்குறாங்க, ஆனால் அவருக்கு என்னாச்சுன்னு யாருமே செக் பண்ணவே இல்லையே. ஆமாம், வந்தவங்க எல்லாருமே ஒன்றுமே நடக்கலை, சரி கொஞ்சம் நேரம் கழிச்சு வரலாம், அப்போது ஏதாவது மர்டர் நடந்திருக்குமா அப்படின்னு பார்க்கலாம், அந்த மாதிரி தான் செக் பண்ணிருக்காங்க. ஸோ ரோலன் டார்ச்சர் பண்ணப்பட்டதற்கான அறிகுறிகள் தெரிஞ்சுது. ரோலனுடைய கழுத்து, மணிக்கட்டு, கால்கள் இது எல்லாமே கயிறு இறுக்கி கட்டிய அடையாளங்கள் இருந்திருக்கு. அதே மாதிரி ரத்தம் அங்கிருந்த வால்ஸ், பெட்டில், ஈவன் சீலிங்கில் கூட இருந்திருக்கு. ரோலனுடைய தலையில் ரிப்பீட்டடாக அடிச்சிருக்காங்க. அதில் அவருடைய ஸ்கல் ஃப்ராக்சர் ஆகியிருக்கு. மேலும் அவருடைய செஸ்ட்டில் நிறைய கத்தி குத்து காயங்கள் இருந்திருக்கு. அது அவருடைய நுரையீரலை கிழிக்கிற அளவுக்கு ஆழமாக இருந்திருக்கு. இவ்வளவு நடந்துமே ரோலன் உயிரோட தான் இருந்திருக்காரு. மேலும் லைட்டாக மயக்கத்தோட பேசக்கூடிய நிலைமையில தான் இருந்திருக்காரு. அப்போது கிரைம் சீனுக்கு வந்த டிடெக்டிவ் ரோலன் கிட்ட வேறு யார் ரூமில் இருந்தாங்க அப்படின்னு கேட்டதற்கு ரோலன் நோபடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு கேட்டதற்கு நான் பாத்ரூமில் வலிக்கு கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன பாத்ரூமில் வலிக்கு விழுந்துட்டாரா? ஆமாம். அப்புறம் எப்படி சீலிங்கில் பெட்ரூம் ஃபுல்லாகவே ரத்தமாச்சு? அதுக்கப்புறமா முழுவதுமாக அன்கான்சியஸ் ஆயிடுறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போது டாக்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரோலனுடைய உடம்புல இருந்த காயங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட 6 இல்லை 7 மணி நேரத்திற்கு முன்னாடியானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் பெல் பாய் போய் பார்க்குறப்பவே கண்டிப்பாக ரோலனுக்கு என்னமோ நடந்திருக்கு. கண்டிப்பாக. அதனால தான் அங்கே உள்ளிருந்து கமெண்ட் டர்ன் ஆன் த லைட்ஸ் அப்படின்னு சொன்னது கூட ரோலண்டாக இருந்திருக்காது, வேற யாரோ ஒன்றா தான் இருந்திருக்கும். அப்போ வேற யார் சொல்லியிருப்பாங்க? எதுக்கு உள்ளே வந்து லைட் போடுன்னு சொல்லியிருக்காங்க? கண்டிப்பாக அது டானா கூட இருந்திருக்கலாம். அப்படி அந்த பெல் பாய் உள்ளே போயிருந்தான்னு வச்சுக்கோங்க, அவனையும் கண்டிப்பாக போட்டு தள்ளியிருப்பாங்க. கண்டிப்பாக. மேலும் கிரைம் சீனில் எந்த ஒரு மர்டர் வெப்பன்ஸும் கிடைக்கல. ரோலண்டுடைய எந்த ஒரு பிலாங்கிங்ஸும் அங்கே இல்லை. ஆனால் அங்கிருந்த டெலிஃபோனில் ஒரு பெண்ணுடைய ஃபிங்கர் பிரிண்ட் உட்பட 4 ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்குது. ஜனவரி 5 மிட் நைட்டில் ஹாஸ்பிட்டலில் இறந்து போயிடுறாரு ரோலன். அவர் இந்த ஹோட்டலில் செக்இன் பண்ணும் பொழுது அவர் லாஸ் ஏஞ்சல்ஸில் இருந்து வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் லாஸ் ஏஞ்சல்ஸில் இவருடைய ஐடென்டிட்டியில் யாருமே இல்லை அப்படிங்கிறதும் தெரிய வருது. ஸோ ரோலன் டீவோன் அப்படிங்கிறது இவருடைய உண்மையான பேரா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் இதிலிருந்து ஏற்படுத்துது. இவருடைய உடல் அங்கே இருக்கிற ஒரு ஃபியூனரல் ஹோமில் வைக்கப்படுது. இந்த கொலை சம்பவம் மீடியாவில் வந்த உடனே எக்கச்சக்கமான நபர்கள் தொலைந்து போன அவங்களுடைய பயனாக இருப்பாங்களோ அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக வந்து பார்க்குறாங்க. ஆனால் யாருமே அப்படி சொல்லலை. அடுத்ததாக போலீஸ் அந்த டான் அப்படிங்கிற கேரக்டர் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. இப்படியே 2 மாதங்கள் கழித்து 2 மாதம் கழித்து
கடைசியாக ரோலனுடைய உடல் புதைக்கப்படுவதாக போலீஸ் அறிவிச்சாங்க. அப்போது அந்த ஃபியூனரல் ஹோம்க்கு ஒரு கால் வருது. அந்த காலில் ரோலனுடைய ஃபியூனரலுக்கு ஆகிற செலவை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மார்ச் 23, 1935 ரோலனுடைய ஃபியூனரல் அப்போ ஒரு நியூஸ் பேப்பரில் பணத்தை சுற்றி அனுப்பியிருக்காங்க. மேலும் ஒரு லெட்டரில் லவ் ஃபார் எவர் லூயிஸ் அப்படின்னு எழுதியிருந்திருக்கு. அப்போ கண்டிப்பாக ரோலனுக்கு யாரும் நெருக்கமானவங்க தான் இது பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அதனால தான் ரோலன் பாத்ரூமில் வலிக்கி விழுந்துட்டேன் அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு. ஆனால் இதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 1.5 வருடம் கழித்து ரூபி ஓகில்ட்ரி அப்படிங்கிற ஒரு பெண் ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் படிச்சுட்டு இருக்காங்க. அப்போது அந்த ஆர்டிக்கல் இருந்த ஃபோட்டோவை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன் அப்படின்னா அதில் இருந்த ரோலன் தான் ரூபியுடைய பையன். அவருடைய உண்மையான பெயர் ஆர்டிமஸ் ஓகில்ட்ரி. 1934 தன்னுடைய 17 வயதில் வீட்டை விட்டு போயிட்டாரு அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அதே மாதிரி ரூபி ஓகில்ட்ரி தன்னுடைய பையன்கிட்ட இருந்து 3 லெட்டர்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த 3 லெட்டருமே ரோலன் அப்படின்னு அழைக்கப்படுற ஆர்டிமஸ் ஓகில்ட்ரி இறந்ததுக்கு அப்புறம் தான் ரிசீவ் ஆகியிருக்கு. ஸோ இந்த லெட்டரை அவர் தான் அனுப்புனாரா அப்படிங்கிறதே ஒரு சந்தேகமாக இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த லெட்டர் எழுதப்படுவதற்கு பதிலாக டைப் பண்ணப்பட்டிருந்துச்சு. இதை ஏன் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, ஆர்டிமஸுக்கு டைப் பண்ண தெரியாது. அவருக்கு டைப் பண்ண தெரியாதுன்னா அப்போ வேற யாராவது கிட்ட கொடுத்து கூட டைப் பண்ணியிருக்கலாம்ல. கரெக்ட் தான். அதே மாதிரி ரோலன் இறந்து ரொம்ப நாள் கழித்து தான் அந்த லெட்டரே போயிருக்கு. மேலும் அந்த லெட்டரில் இருந்த பேச்சு ஆர்டிமஸுடைய பேச்சு மாதிரி, அதாவது அவங்க பையன் எப்போவுமே தன்கிட்ட பேசுகிற மாதிரி இல்லை அப்படின்னும் வேற யாரும் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நாட்கள் கழித்து தான் தெரியுது ரோலன் ஆல்ரெடி கான்சஸ் சிட்டியில் இருக்க இன்னொரு ஹோட்டலில் வேறு ஏதோ ஒரு நபர் கூட தங்கியிருக்காரு அப்படின்னு. அந்த இன்னொரு நபர் மேபி அந்த டானா கூட இருக்கலாம். ஸோ இந்த கேஸை பற்றி இப்போ வரைக்குமே பேசப்பட்டு இருக்க தியரியில் 3 தியரிகள் ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தியரி 1. முதல் தியரி ரொம்பவே சிம்பிளான ஒன்று தான். அது என்ன அப்படின்னா, ரோலனை ரூம் நம்பர் 1046 கொன்னது டானா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்க 2 பேருமே வேற ஒரு ஹோட்டலில் தங்கினதுக்கான ரெக்கார்ட்ஸ் கிடச்சிருக்கு. அதே மாதிரி ரோலனுடைய ரூமுக்கு அந்த மேரி அப்படிங்கிற மெய்டு போகும்பொழுது அவங்க ரூமில் கேட்ட டீப் வாய்ஸ் கொண்ட நபர் டானா தான் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இந்த தியரி உண்மையாக இருக்கும் அப்படின்னாலுமே போலீஸால் கடைசி வரைக்குமே டான் அப்படிங்கிற ஒரு நபரை கண்டுபிடிக்க முடியலை. தியரி 2. இந்த தியரி படி டான் மட்டும் இதை பண்ணலை, டான் கூட இன்னொரு பொண்ணும் சேர்ந்து தான் இந்த கொலையை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில் அந்த கொலை நடந்த அந்த நாள் இரவு அந்த ஹோட்டலுடைய லிஃப்ட் ஆப்ரேட்டர் ஒரு அழகான பொண்ணு ரூம் நம்பர் 1026 ஒரு நபரை பார்க்கணும் அப்படின்னு கேட்டதாக சொல்லப்படுது. மேபி அந்த பொண்ணு ரூம் நம்பர் 1046 இருக்க ரோலண்டை பார்க்க வந்திருக்கலாம். ஆனால் 1026 அப்படின்னு மாற்றி கூட சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் அந்த பொண்ணு 9th ஃப்ளோரில் இன்னொரு ஆண் கூட நின்றுட்டு இருந்ததையும் இந்த லிஃப்ட் ஆப்ரேட்டர் பார்த்துருக்காரு. ஸோ அந்த நபர் மேபி டானா கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆமாம், எனக்கு என்னமோ இந்த தியரி தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன் அப்படின்னா, அந்த ரூமில் இருந்த டெலிஃபோனில் 4 ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருந்திருக்குன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா, அதில் ஒன்று அந்த பொண்ணோடது. ஆமாம், கரெக்ட் தான். ஏன் அப்படின்னா, அன்றைக்கி நைட்டு பக்கத்து ரூமில் இருந்த ஒரு லேடி 1046 ரூமில் ஒரு மேல் மற்றும் ஃபீமேல் வாய்ஸ் வந்து ரொம்ப சண்டை போடுற மாதிரி கேட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தியரி 3. இந்த தியரி தான் பின்னாட்களில் நிறைய ஆர்டிகல்ஸ்லையும் வெளியே வந்திருக்கு மற்றும் நிறைய பேரால் பேசப்பட்ட தியரியும் இதுதான். அது என்ன அப்படின்னா, ரோலன் தன்னுடைய ஃபியான்சிக்கு உண்மையாக இல்லாமல் இருந்ததால தான் இந்த கொலை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அதன்படி ரோலனுடைய ஃபியூனரலுக்கு ஒரு கால் வந்திருக்கு. அதில் ரோலன் ஒரு பொண்ணை கல்யாண ஆசை காட்டி ஏமாத்திட்டதாகவும் அந்த பொண்ணு கூட தான் அந்த நாள் இரவு 1046 மீட் பண்ணி பேசிக்கிட்டாங்க அப்படின்னும், நீங்கள் யார் அப்படின்னு கேட்டதற்கு அந்த காலை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி சீட்டர்ஸ்க்கு என்ன கிடைக்கணுமோ அது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இது என்னுடைய சிஸ்டருக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த கால் கட் ஆகுது. ஸோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது நான் தியரி 2ல் சொன்ன மாதிரி அந்த லிஃப்ட் ஆப்ரேட்டர் பார்த்த அந்த பொண்ணு கூட 9th ஃப்ளோரில் இருந்த அந்த நபர் தான் டான். அதாவது அந்த பொண்ணோட அண்ணனா கூட இருக்கலாம் மேபி. ஆனால் அப்படி ஏமாத்துற ஆளாக இருந்திருந்தா ஏன் அவர் தப்பிச்சு போகணும்னு நினைக்கல? ஆனால் இது எல்லாமே ஒத்து போனாலுமே
ஃபோன் ரிசீவர் கரெக்டாக இல்லை அப்படின்னு பார்க்க வந்த பெல் பாய் கிட்ட ஏன் ரோலன் உதவி கேட்கல. மேலும் ரத்தம் அங்கே இருக்க சுவர் முழுவதுமே தெரிக்கிற அளவுக்கு அடித்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நுரையீரல் கிளியிற அளவுக்கு கத்தி குத்து காயங்கள் இருக்குது. அப்படி இருந்துமே அங்கே வந்த டிடெக்டிவ் கேட்டப்போ பாத்ரூம் டப்பில் வலிக்கி விழுந்தேன் அப்படின்னு எதற்கு ரோலன் சொல்லணும். இதுக்கு மேலே இந்த கேஸில் எந்த ஒரு லீட்ஸுமே வரல. அப்படி அந்த ரூம் நம்பர் 1046 அன்னைக்கு நைட்டு என்ன தான் நடந்துச்சு அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் ஒரு புரியாத மர்மமாகவே இருக்கு. தி கேஸ் ரிமைன்ஸ் அன்சால்வ்டு. இந்த கான்செப்டை வச்சு ஒரு செமையான மூவியும் வந்திருக்கு. அந்த மூவியுடைய நேம் ரூம் நம்பர் 1048. ஸோ ரூம் நம்பர் 1048 மூவி அப்படின்னு யூடியூப்லேயே சர்ச் பண்ணுங்கள். அந்த மூவி யூடியூப்லேயே இங்கிலீஷ்லேயே இருக்குது. ஆனால் அந்த மூவியில் இது ஒரு ஹாரராக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அது வேறு லெவலில் இருக்கும். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி. பாய்.